அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர்கள் புகழ் நீடன் அவங்களுக்கு நன்றி. இது மாதிரி ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட் வந்து செட் பண்ணதுக்கு. அரவிந்த் வந்து எனக்கு கதை வந்து சொன்னார். ரொம்ப ஒரு லவ் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரிக்குள்ளே ஒரு த்ரில்லரை வந்து அழகாக பேக் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த பேக்கேஜிங். நான் தனஞ்சயன் சார் கூட அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம், எப்படி பேக்கேஜ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான ஜானரை வேறு ஜானர் மாதிரி பேக்கேஜ் பண்ணுறதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய டிஸ்கஷன்ஸ் நாங்கள் வச்சுருப்போம். இது அது மாதிரியான ஒரு ரொம்ப அழகான ஒரு படமாக ஒன்று வந்திருக்கு. தர்புகா சிவா கூட நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு யூனிக்கான ஒரு கம்போசர் வரும். ஏன் யூனிக்னு சொல்கிறேன்னா, அதுவே அவர் ஒரு டியூனை கன்சீவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும் எனக்கு, அந்த ப்ராசஸ்லாம். ஸோ அது மாதிரி அந்த ஒரு ஒரு ஆர்கானிக் நேச்சர் பார்ப்பேன் அந்த பாட்டு, ஒரு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு பாட்டில். இதில் ஒரு 2 பாடல்கள் வந்து ரொம்ப ஒரு கவித்துவமான பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது முதல் பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு 2 வேலை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இதழ்களுக்கு 2 வேலை என்ன? ஒன்று வந்து சத்தம் கூட்டல், இன்னொன்று ஒரு போதையூட்டும் முத்தம் தீட்டல் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 2 இதயத்தோட வேலை வந்து 2 அப்படின்னு தான் இந்த பாட்டு ஆரம்பிக்கும். அந்த 2 வேலை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணிட்டு போகும். ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து, ஆனால் இனிமேல் என்னோட விழிக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, அந்த வேலை வந்து உன்னை பார்க்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரியான அந்த ஒரு பாட்டு. இது மாதிரியான சாங்ஸ்க்கான ஸ்கோப்ஸ் ரொம்ப வந்து கம்மியாகிட்டு இருக்கு நான் வர வர. ஆனால் எப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய பேர் அது மாதிரி எழுதிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரியான பாடல்கள் வந்து நிறைய வரணும். ஏன்னா இந்த மாதிரியான பாடல்கள் வந்து ஒரு ஒரு படத்தோட கதை அப்படின்றத ஒன்று தாங்கிட்டு போகிறது இல்லாமல், இந்த படத்தை வந்து நீண்ட காலம் நினைவூட்டுற ஒரு ஒரு பணி வந்து இந்த பாடல்களுக்கு இருக்குது. ஸோ பாடல்களோட பணி அப்படின்னு சொல்லி பார்த்தா 2. ஒன்று நெஞ்சை ஈர்த்தலும், இன்னொன்று திரையரங்குக்கு கூட்டம் கூட்டலும். இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். கிஷன் எனக்கு யங் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். அவர் ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டர். முதல் நீ முடியும் நீ படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவர் கூட நடித்த எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எவ்வளோ கண்ட்ரோல்டாக, எவ்வளோ நேச்சுரலாக அந்த ஒரு ஸ்கூல் ஏஜையும் அது ஸ்கூல் முடித்த அந்த திங்கையும் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாருன்ட்டு. அவருக்கு தொடர்ந்து நிறைய வெற்றிகள் அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு மட்டுமில்லை, இந்த படத்தை ட்ரெய்லர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரோட மியூசிக் ஸ்கோர் அஸ்வின் பண்ணியிருந்ததும், அதே மாதிரி இந்த எடிட் பண்ணியிருந்ததும், ஏன்னா ரொம்ப கதையை முழுசா ரிவீலும் பண்ணாமல் அதே சமயத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கேப்சர் பண்ணுற மாதிரி ட்ரெய்லர் எடிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கு, எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு, அந்த என்டையர் டெக்னிக்கல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து வெற்றி அடையிறதுக்காக. நன்றி, வணக்கம். நான் யூஸ்வலாக பண்ணுற அம்மா ரோல்லேருந்து இது கொஞ்சம் வணக்கம். நான் யூஸ்வலாக பண்ணுற அம்மா ரோல்லேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேஜாவு பார்த்தபொழுதே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கிஷன். ஸோ தேஜாவு பார்த்தபொழுது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு த்ரில்லர் ஜானரில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த வாய்ப்பு வரும்னு அப்போ நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஸ்மிருதி, ராஜayappa and Kishan, and of course thanks to the producers. Sorry உங்கள் பேர் மறந்துட்டேன், முதலே கேட்டேன். No, Vimal. Sorry, Vimal. So sorry again. So it was இது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு நடிக்கும்பொழுதே தோணுச்சு இது வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் நான் நடித்த சீக்வன்சஸ் அதெல்லாம் வச்சு நான் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறேன். இப்போ ட்ரெய்லர் பார்த்த பொழுது, அஃப்கோர்ஸ் ட்ரெய்லர் நேற்றுக்கே பார்த்தேன், ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பை ரொம்ப கூட்டி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நிறைய நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ வெல்கம் டு ஆல் த ப்ரெஸ் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிபடி and best wishes to Arvind. And அடுத்த படத்தில் Arvind, I definitely want to do a bigger role. So அதுக்கு இப்போயே நான் மனு போட்டுறேன். And thank you so much to everybody. Yeah. வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அண்ட் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். கார்கி சார் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். தருணம் படம் வந்துட்டு
என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப லோ பாயிண்டில் தான் எனக்கு கிடச்சிது. பட் ஐ திங்க் அதுக்கப்புறம் ஒர்க் வைஸ் ஒரு லோ பாயிண்டில் இருந்தப்போ தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். அண்ட் பேட்சுக்கே டேட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த படத்தை வந்துட்டு எனக்கு ஒரு லக்கி சாமா தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். அண்ட் இன்னைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர், சாங்ஸ் உங்கள் எல்லாருக்கூடையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன். எங்கள் 3 பேர், அதாவது கிஷன், ஸ்மிருதி அண்ட் என்னோட கேரக்டர் ஒரு முக்கியமான தருணத்தில் சந்திப்போம். அதில் நடக்கிற சம்பவம் அதுதான் இந்த கதை. ஸோ இவ்வளோ முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்த அரவிந்த் சார் அண்ட் ஹிஸ் டைரக்ஷன் டீமுக்கு என்னோட நன்றிகள். அண்ட் ப்ரொடியூசர் புகழ் சார் அண்ட் ஈடன் மேம், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு, பட் ப்ராபப்ளி சக்ஸஸ் மீட்டில் சொல்லுவேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, எங்களோட படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு நிறைய ரிலீஸஸ், உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க. ஸோ பெரிய பெரிய நன்றிகள். எனக்கு என்றைக்குமே ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களில் ஒருத்தராக தான் எனக்கு தோணியிருக்கு. ஏன்னா நான் ஒரு 5 years சுரேஷ் சந்திரா சாரோட இன்டர்னாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் இதே இடத்துல இங்கே தான் நின்றுட்டுருப்பேன். ஸோ என்றைக்குமே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவை பார்த்துருக்கேன். அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு என்றைக்குமே கிடச்சிருக்கு. அது நம்ம படத்துக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ Jan 14th எங்களோட படத்தை பாருங்கள் அண்ட் உங்களோட ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். Hi, my name is Ashwin. So, இந்த படத்துக்கு நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்லி தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் Ashok, editor and everyone trusting in me for the background score. And also thanks to Darbuka sir for the beautiful songs that he has given. And it's a great privilege to be sitting next to Madan Karki sir, like always a fanboy of him. And movie nalla vandirukku. Me and director sir, we both worked out together, a couple of weeks in my studio, and live edukradhukku ellame we were all sportive and நிறைய விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ ஹோப் தி ஸ்கோர் uplifts the film. And கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். It will give a good surprise to all of you. Thank you. Hi, good afternoon. நான் விமல் ராஜா. இப்போது இந்த படத்தில் வந்து கிஷன், ராஜயப்பா, ஸ்மிருதி வெங்கட், அப்புறம் கீதா கைலாஷ் மேம், பாலா சார் எல்லாரோடையும் சேர்ந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து தேஜாவு படம் பண்ண டேரக்டர்னு சொன்னப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் மூலிமா ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணி ஆடிஷன் மூலிமா இந்த கேரக்டர் கிடச்சிது. ஸோ அதுக்கே நான் அரவிந்த் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டேரெக்டாக ஒரு ஆடிஷன் வச்சு இப்போ எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இதான் எனக்கு ஒரு 7 years கழிச்சு தான் எனக்கு ஃபஸ்ட்டு மூவி. ஆஃப்டர் 7 years இது செகண்ட் மூவியாக தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மூவியில் என்னை நம்பி இவ்வளோ பெரிய கேரக்டரை கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் உட்கார வச்சுருக்குது, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் புகழ் சார் அண்ட் ஈடன் மேம்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இங்கே வந்து ஒரு கோ ஆர்டிஸ்டாக இல்லாமல் எல்லாருமே என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக படத்தை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ப்ரமோட் பண்ணுங்கள். எங்கள் பெஸ்ட்டை கொடுத்து ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஒரு நல்ல தருணத்துக்காக தான் லைஃப்பில் இந்த இண்டஸ்ட்ரியில் ஓடிட்டுருக்கோம், எல்லா ப்ரொஃபஷன்லேயும். ஸோ தருணத்துக்கு அதே மாதிரி அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அந்த கிஷனோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய கேரக்டர் அது. பார்த்தா நம்ப மாட்டீங்க, அவ்வளோ உள்வாங்கி அவ்வளோ சீரியஸ்னஸாக நல்லா பண்ணியிருந்தேன். நான் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹார்ட் வெல்கம் டு புகழ் சார் அண்ட் ஈடன் மேம். ஒரு ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. ஏன்னா எங்களை மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ப்ரொடியூசர்ஸை நம்பி, டைரக்டர்ஸை நம்பி தான் நாங்களாக இருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு வார்ம் வெல்கமாக இந்த படம் இருக்கணும். அரவிந்த் பிரதர் என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட் டைம் தான், பட் ஒரு பெரிய பாண்டிங்கு. பேச ஆரம்பிச்சோன்னா 2 hours கிட்ட போகும். சாரி 2 hours கிட்ட போகும். ஸோ அந்த பாண்டிங் இந்த படத்தில். அப்புறம் தேஜாவு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம், அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தானே கீதா கைலாஷ் மேம்,
நான் உங்களோட சமீபத்தில் உங்கள் ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் மேம். ஸோ அண்ட் கார்கி சார், தனஞ்சயன் சார், ஸோ எல்லாமே ஒரு லெஜண்ட்ஸ் பீப்புள் இங்கே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இருக்குது. இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. நாங்கள் பண்ணியிருக்கோம். போன படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் கிடையாது, ஃபைட் எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் எல்லாத்துக்கும் சேர்த்து அரவிந்த் ப்ரோ மொத்தமாக வச்சிட்டாரு சேர்த்து. நல்லா வந்திருக்கு. பக்காவாக ஒரு கமர்ஷியலாக பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அது எல்லாமே வந்திருக்கு. நீங்கள் தேஜாவில் எப்படி அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் இருக்குமோ, படம் இன்ட்ரோவிலேருந்தே அந்த ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் கிஷன் தாஸ் பிரதர் செம்மையாக பண்ணியிருக்காரு. எனக்கு எடிட்டிங் பண்ணும்போதுல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு என்ன தேவையோ அது கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தார். ஸ்மிருதி வெங்கட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி தேஜாவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் தான் சொன்னேன், அப்புறம் உங்களுக்கு ஃபுல் டைமும் ஒரு படம் பெருசாக பண்ணலாம் பிரதர் அப்படின்ட்டு அரவிந்த் ப்ரோட சொன்னேன். ஸோ அவங்களும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ராஜயப்பன் பிரதர் அவரும் பயங்கர அவரோட பெஸ்ட் எஃபர்ட் போட்டிருக்காரு. இது என்னென்னா எல்லாருமே வந்து டச்லேயே இருப்பாங்க. ப்ரோ என்ன மாதிரி போயிட்டுருக்கு, எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாமே கேட்டுப்போங்க. ஸோ நல்லா பண்ணணும், நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் கீதா கைலாசம் மேம், அதுக்கப்புறம் அஸ்வின் பிரதர். அஸ்வின் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப படத்தை எலிவேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பெஸ்ட்டாக அவரோட எஃபர்ட்டில் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ஃபுல்லாக எனக்கு கூடவே இருந்து ஒர்க் பண்ணேன் என்னோடய அசோசியேட் எடிட்டர் அமுதன். என்னை தாண்டி நான் வந்து சில நேரம் வேறு ஒர்க்கில் இருந்தால் கூட ப்ரோ கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னா அது பண்ணி கொடுத்துருவார். ஸோ டே நைட்லாம் பார்க்க மாட்டார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி, என்னோடய பிரதர், ஒய்ஃப் அண்ட் டாட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட்டுக்கு. அரவிந்த் ப்ரோ அடுத்த படம் கூப்பிட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. பத்திரிகையாளர்கள், சோஷியல் மீடியா அண்ட் யூனோ பேப்பர், ஸோ எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா தனஞ்சயன் சார் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கமிங். கூப்பிட்ட உடனே நீங்கள் உடனே வந்ததுக்கு. கீதா கைலாசம் மேம் ரொம்ப நன்றி மேம் வந்ததுக்கு. ஸோ ஹீரோ நம்ம கிஷன், ஸ்மிருதி அவங்க. ஸ்மிருதி பாவம் உடம்பு சரியில்லை, கூப்பிட்ட உடனே பாவம் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி ஸ்மிருதி வந்ததுக்கு. ராஜயப்பா ரொம்ப நன்றி ராஜ். அண்ட் மதன் கார்கி சார் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார் எங்களெல்லாம் வாழ்த்த வந்ததுக்கு. ஸோ எல்லாருக்கும் இங்கே இருக்கிற மேடையில் இருக்க எல்லாருக்கும், நம்ம எடிட்டர் சித்தார்த்தா இருக்கட்டும், நம்ம டான்ஸ் மாஸ்டர் பாபி சார் இருக்கட்டும், ப்ளஸ் விமல் வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்கும் வி ஹாவ் நேஹா ஹியர் அண்ட் அஸ்வின் who did the பேக்ரவுண்ட் ஸ்கோர். இப்போ நீங்கள் பார்த்த ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணது வந்து அஸ்வின் தான் பண்ணியிருக்காரு. ஸோ வி லான்ச்ட் him in this film. So thank you so much for everyone to come here and please wish us good luck. ஏன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்திருக்கிற மூவி இது. நீங்கள் எல்லாரும் விஷ் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் தான் எங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங்.